அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கடிகாரம். நான் பேச மாட்டேன். ஆனால் என் டிக் டிக் ஒலி ஒரு பாடம் சொல்லிக்கொண்டே இருக்கும். நான் காட்டும் நேரத்தை யாராலும் நிறுத்த முடியாது, யாராலும் வாங்க முடியாது, யாராலும் திருப்பித் தர முடியாது. அதனால்தான் பெரியவர்கள் காலம் பொன் போன்றது என்று கூறுகின்றனர். ஒரு நாளிற்கு நான் உங்களுக்கு 86,400 வினாடிகள் தருகிறேன். தூங்குவதற்கு பயன்படும் 28,800 வினாடிகள் போக மீதி நேரத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என சிந்தித்துப் பாருங்கள். நேரத்தை மதிப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். நேரத்தை வீணாக்குபவர்கள் வாய்ப்புகளை இழப்பார்கள். ஒரு வினாடியின் மதிப்பை ஓட்டப்பந்தயத்தில் இறுதிக்கோட்டை ஒரு வினாடி தாமதமாக தொட்டதால் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீரரிடம் கேளுங்கள். ஒரு நிமிடத்தின் மதிப்பை தேர்வுக்கு ஒரு நிமிடம் தாமதமாக சென்றதால் வாய்ப்பை இழந்தவரிடம் கேளுங்கள். ஒரு மணி நேரத்தின் மதிப்பை மழை வருவதற்கு முன் அறுவடையை முடிக்கப் போராடும் உழவரிடம் கேளுங்கள். ஒரு நாளின் மதிப்பை தினக்கூலி தொழிலாளியிடம் கேளுங்கள். ஒரு மாதத்தின் அருமையை சம்பளத்துக்காக காத்திருக்கும் குடும்பத் தலைவரிடம் கேளுங்கள். ஒரு ஆண்டின் அருமையை இன்னும் ஒரு மதிப்பெண் இருந்திருந்தால் என ஏங்கும் மாணவரிடம் கேளுங்கள். குழந்தைகளே, நேரத்தை வீணாக்கும்போது என் முட்களை பாருங்கள். ஓடுவது முட்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கை. என் முட்கள் முன்னேறிச் செல்வது போல நீங்களும் முன்னேறிச் செல்லுங்கள். எனக்கென்று ஒரு நேரம் வரும் என்று காத்திருக்காதீர்கள். இருக்கும் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுங்கள். என்னை பார்த்து நேரத்தை மட்டும் தெரிந்து கொள்ளாதீர்கள், நேரத்தின் மதிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள். திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள். லட்சியத்தை நோக்கி ஓடுங்கள். வெற்றி நிச்சயம். நான் வருகிறேன். நன்றி. டிக் டிக் டிக்.